Dear friends, very happy morning. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு இந்த மாட்டுவத்தை இப்போ பறித்த மலர்கள் நண்பர்களே வாங்க என்னென்ன ஃப்ளவர்ஸ்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறோம் வாங்க. இது எல்லாமே ரோசஸ் நண்பர்களே. வேறுங்க எல்லாமே ரோசஸ்ஸு நண்பர்கள். இன்னும் ரோஸு சம்மரு ஹாட்டாக இருந்துச்சா ரொம்ப, அதனால் பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. நானும் அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸாக கொடுக்கல, நான் சம்மர் முடியட்டுமேன்றக்காண்டி. இது வந்து ரோஸ் நண்பரில். இது பாருங்கள் மல்லிகைப்பூ பாருங்கள், இந்த ஒரு மல்லிகைப்பூ பாருங்களேன், ரோஸ் சைஸ் இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள், இது எப்படி வைக்கிறேன், ஒரு ரோஸையும் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள். பட் இது மல்லிகை, இது ரோஸு. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இது ஒன்று பூராமே குண்டு மல்லி, மதுரை மல்லி, இருவாச்சி மல்லி எல்லாமே இருக்குது நண்பர்களே. அதோடு மட்டும் இல்லாமல் ஜாதிப்பூ, முல்லைப்பூ இதுவும் இருக்குது நண்பர்கள். எங்கே பாருங்கள், இப்போ கட்ட போகிறாங்க. அந்த அருகம்புல் வர கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம், அந்த சாமிக்கு வச்சாச்சு விநாயகருக்கு. இது பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக செம்பருத்தி நண்பர்களே. எல்லோ கலர் செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஒரு பவுல் நிறையா இருக்குங்க பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் குபேரப்பூக்களும் இருக்குது. இந்த பாருங்கள், குபேரப்பூ. ஆமாம் நண்பர்களே, குபேரப்பூ பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா ரொம்ப நேரம் விக்ஸாட் பண்ணாத நண்பர். பறித்து கொஞ்சம் நேரத்துலேயே உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா சாமிக்கு வச்சிடணும். இல்லைன்னா வாட ஆரம்பிச்சிடும் நண்பர், சீக்கிரம் வாடி இருக்குது. அதனுடைய தன்மை அது மாதிரி இருக்க மாட்டோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. அது இந்த அளவுக்கு ஃப்ளவர் இன்றைக்கி இப்போ நண்பர்கள் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மெசேஜ் பறிச்சுருந்தாப்புல ஒரு ½ மணி கூட இருக்காது. ஆமாம், மாடி தோட்டத்தில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், யூபிவிசி ஸ்டாண்டு போட்டு. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். நேற்று அதை செஞ்சதை பற்றி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஆமாம், ஓகே நண்பர்கள். இப்படியே கொஞ்சம் முருங்கை காய் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இது அங்கே இருக்குது, வெளியே இருக்குது, வெளியே வச்சுருக்கேன். வாங்க வெளியே போகலாம். அப்படியே அங்கே வச்சுருக்கேன், வாங்க வெளியே போவோம். இந்த அளவு முருங்கைக்காய் நண்பரில் இப்போ தான் பறித்தோம். ஒரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு முருங்கை கீரை கேட்டு வந்தார். அவருக்கு வாங்கி கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டு, இந்த முருங்கைக்காயும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறித்து வச்சுருக்கோம். இதில் பாருங்களேன், இந்த காயை முத்தியச்சு, திக்னஸ் பாருங்களேன், முத்திருச்சு. இருந்தாலும் அது வரைக்கும் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மெடிசனல் வேல்யூ உள்ளது. அது வரைக்கும் சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதானே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் முத்திருச்சு, இருந்தாலும் மீடியமாக இருக்குது. இது நல்லது இருக்குது, சாதாரணமாக நம்ம சாம்பாரில் இன்றைக்கோ நாளைக்கோ கூட போடலாம். நம்ம நண்பர்களே, இப்போ இதை பற்றி கூட ஒரு வீடியோ கூட தரலான்ட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. உங்களுக்கு அந்த ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன், இந்த தேங்காயை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக தரேன் நண்பர்களே. இதை நேற்று வாங்கிட்டு வந்தேன். இந்த கண்டு செம்பருத்தி மல்லிகைலாம் இருக்குது. அந்த சம்மர் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, மழை காலம் வரப்போகுது, பிளான்டேஷன் பண்ண போகிறேன். ஓகே நண்பர். அரிநெல்லி இந்த பாருங்கள், திருப்பி ஏற்கனவே நிறையா வந்துருந்துச்சு, அது எல்லாத்தையும் ரைப் ஆகி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக பூக்கள் வந்து இந்த வந்துருங்க நண்பர்களே. ஆமாம், 1 2 பறிக்கிறேனே, பறித்து கொண்டு போய் அந்த இதோடு வைக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். இந்த பாருங்கள், இது மஞ்சள் நண்பர்களே. இந்த பாருங்கள் மஞ்சள், இனிமேல் தான் அதை இந்த துளிர் விட்டுச்சு பாருங்களேன், அதை விதைக்கணும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு அப்படியே உள்ளே போயிடும். ஏன்னா வெளியே வச்சுருந்தோம்னா ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே என்ன ஆயிடுதுன்னா வாடிடுது. அதனால் அதான் உள்ளே வச்சு இந்த ஃப்ளவர்ஸை உள்ளே வச்சுட்டு அதெல்லாம் வெளியே வச்சுருக்கேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.